இந்த வருடம் 2024ஆம் ஆண்டில் கேரளா பாக்ஸ் ஆஃபீஸில் அதிகமாக வசூல் செஞ்ச டாப் 5 தமிழ் படங்களை பற்றின தொகுப்பை பற்றி இப்போ பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் இந்த ஆண்டு வெளியான படங்கள் லால் சலாம் மற்றும் வேட்டையன். இந்த படம் லால் சலாம் படம் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தாலும் இந்த வருஷம் வேட்டையன் படம் நல்ல வெற்றியை பெற்றுக்குன்னே சொல்லலாம். இந்த படம் அக்டோபர் மாதம் வெளியாச்சு. லைகா ப்ரொடக்ஷன் தயாரித்து ஞானவேல் இயக்கியிருந்தார். கேரளா பாக்ஸ் ஆஃபீஸிலோட தகவலின்படி இந்த படம் 16.8 கோடி ரூபாய் வசூல் செஞ்சுருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம கேரளா பாக்ஸ் ஆஃபீஸை நம்ம சிவகார்த்திகேயன் அதிர விட்டுருக்கிறாரு. ஆமாங்க, சிவகார்த்திகேயன் சாய் பல்லவி முக்கிய வேடத்தில் நடித்த படம் அமரன். ராஜ்குமார் இயக்கத்தில் பெரியசாமி இயக்கத்தில் மறைந்த மேஜர் முகுந்த் வரதராஜனோட வாழ்க்கை வரலாற்றை பற்றின அடிப்படையாக இந்த படம் உருவாகிருந்துச்சு. நிஜ சம்பவங்களை அடிப்படையாக கொண்ட அமரன் திரைப்படம் தீபாவளி அன்னைக்கு வெளியாச்சு. கேரளா பாக்ஸ் ஆஃபீஸோட தகவலின்படி இந்த படம் 13.85 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது. அடுத்து 3வது இடத்துல அதிக வசூல் ஈட்டிய படத்தில் நம்ம தளபதி விஜய் நடித்த த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படம் இருக்குது. விஜய் நடித்த இந்த திரைப்படம் வெங்கட் பிரபு இயக்கியிருந்தார். இதில் ஸ்னேகா மற்றும் மீனாட்சி சகோதரன் நடித்திருந்தாங்க. இந்த படம் செப்டம்பரில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு வெளியாச்சு. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தை தயாரித்தாங்க. இந்த படத்துடைய மொத்த வசூல் 450 கோடிக்கு மேல் வசூல் செஞ்சு முதலிடத்தை பிடிச்சிருக்குது. அப்படியே இருந்தாலும் 2024 ஆண்டில் கூகுளில் தேடப்பட்ட திரைப்படங்களில் 8வது இடத்துல இருக்குது. ஆனால் கேரளா பாக்ஸ் ஆஃபீஸின் தகவலின்படி இந்த படம் 13.5 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் செஞ்சு 3வது இடத்துல இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து 4வது இடத்துல நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியுடைய 50வது திரைப்படமான மகாராஜா திரைப்படம் இடம்பெற்றிருக்குது. இந்த திரைப்படம் குடம்பு கொம்பைங்கிற படத்தை இயக்குன நித்திலன் சுவாமிநாதன் தான் இயக்கியிருந்தார். பாலிவுட்டில் பிரபல இயக்குனரான அனுராக் காஷ்யப் இந்த படத்தில் ஒரு முக்கிய வில்லனாக நடிச்சிருந்தார். மேலும் இந்த படம் சீனாவில் 40,000 திரையரங்களை வெளியாகி மாசான ஒரு வரவேற்பை பெற்றுச்சுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, 2024ஆம் ஆண்டில் கூகுளில் தேடப்பட்ட திரைப்படங்கள் 6வது இடத்துல இருக்குது. மேலும் கேரளா பாக்ஸ் ஆஃபீஸோட தகவலின்படி இந்த படம் 7.9 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு 4வது இடத்தை பிடிச்சிருக்குது. அடுத்து 2024ஆம் ஆண்டில் அதிக வசூல் செய்ய திரைப்படத்தில் ராயனும் ஒன்றா இருக்குது. இந்த திரைப்படத்தை தனுஷே நடித்து இயக்கினார். ராயன் திரைப்படம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் பல சாதனைகளை படைச்சிட்டு சொல்லலாம். இந்த படம் ஒரு மகத்தான மைல்கல்லை எட்டுச்சு. உலக அளவில் பாக்ஸ் ஆஃபீஸில் 160 கோடிக்கும் அதிகமாக வசூலப்பட்டுச்சு. கேரளா பாக்ஸ் ஆஃபீஸோட தகவலின்படி இந்த திரைப்படம் 6.15 கோடி ரூபாய் வசூல் செஞ்சு 5வது இடத்துல இருக்குது. கேரளா பாக்ஸ் ஆஃபீஸ் அதில் விட்டு 5 திரைப்படங்களை பற்றி பார்த்தோம். மேலும் இது போன்ற சினிமா தகவல்களுக்கு சகனா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.